ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க மக்கள் புரட்சி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி 1 by 1 பார்த்துட்டு வரோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க் தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். நான் சொல்கிறத தவிர்த்து இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் நீங்களும் ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளாசி போர் 1857. பாளையக்காரோட தோற்றம் வந்து எப்போ அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் 1529. எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்கன்னா 72 பாளையங்களாக பிரித்தாங்க. கிழக்க வந்து கட்டபொம்மன், மேற்க புலித்தேவன். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துச்சுன்னா கர்நாடகா உடன்படிக்கை 1792. அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புலித்தேவனுக்கும் யூசுப் கானுக்கும் ஒரு போர் நடக்கும் 1759. அந்த நல்லூரில் வந்து புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். அந்த நல்லூர், அந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து கட்டபொம்மன் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். அவங்க அப்பா யாருன்னா ஜெகவரராம பாண்டியர், மனைவி ஜக்கம்மாள், சகோதரன் ஊமத்துரை செவத்தையா. இந்த மனைவி சகோதரனா இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த தம்பிகள் அந்த மாதிரி ஆட நோட்டில் கேட்குறாங்க, அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியன் ராம்நாத்துக்கு சென்றார். அங்கே வந்து அவர் வந்து நிலுவையில் இருக்க காசை செலுத்துறதுக்கு 3 மணி நேரம் நிற்க வச்சாங்க. அந்த 3 மணி நேரம்ன்றது இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜாக்சன் அவருடைய தவறுதலான அணுகுமுறையால் பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஜாக்சனுக்கு அப்புறம் யார் வந்தா அப்படின்னா லூசிங்டன் தான் பதவிக்கு வந்தார். அடுத்து வந்து கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போயிடுவார். எங்கே தப்பிச்சு போவாருன்னா புதுக்கோட்டைக்கு. ஆனால் அவர் யார் காட்டி கொடுத்தா அப்படின்னா விஜய ரகுநாத தொண்டைமான். அவர் வந்து காட்டி கொடுப்பாரு. கடைசியில் கட்டபொம்மனுக்கு வந்து தூக்கு எப்போ அப்படின்னா 1799 அக்டோபர் 17. எந்த பிளேஸில் தூக்கு போட்டாங்க அப்படின்னா கயத்தாறு. அந்த இது ரொம்ப முக்கியம். அடுத்து வேலு நாச்சியார் வந்து 16 வயதில் சிவகங்கை ராஜா முத்துவடுகநாதர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. காளையார் கோவிலில் வந்து அவங்க வந்து ஹஸ்பண்டை வந்து கொன்றுவாங்க. அவங்களுக்கு வந்து வேலு நாச்சியார் மகள் யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். இவங்க 2 பேரும் தப்பிச்சு திண்டுக்கல்ல போய் விருபாட்சியில் வந்து கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எத்தனை வருஷம் வாழ்வாங்கன்னு இதில் கொடுக்கல, நான் சொல்கிறேன் 8 வருஷம் இருப்பாங்க. அடுத்து வந்து குயிலி என்பவர் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார். மருது சகோதரின் உதவியோடு சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூடினார். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, தமிழர்களால் வீரமங்கை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா வேலு நாச்சியார். அடுத்து மருது சகோதரர்கள் அம்மா அப்பா யாரு அப்படின்னா பொன்னாத்தாள், மூக்கையா, பழனியப்பன். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பெரிய மருது வந்து வெள்ளை மருதுன்னு சொல்கிறாங்க, இளைய சகோதரர் வந்து சின்ன மருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்களோட தலைநகரம் எது அப்படின்னா சிறுவயல். அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிவகங்கையில் மருது சகோதரனா, திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், மலபாரில் கேரளாவர்மன், மைசூரில் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி. இது அப்படியே பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து 1801 மருது சகோதரர் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை பாளையக்காரன் படையில் பிளவை ஏற்படுத்தியது. அடுத்து வந்து இந்தது ரொம்ப முக்கியம். அதாவது 1801 சிவகங்கையை ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர். 1801 அக்டோபர் 24 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க. யாரா அப்படின்னா மருது சகோதரர்களை. அதே இது 1801 நவம்பர் 16 யாரை தூக்கிலிடப்பட்டாங்க? ஊமத்துரையும் செவத்தையாகும். எந்த பிளேஸில் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி. அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தீரன் சின்னமலை. என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா அவர் ஈரோடு மேலப்பாளையத்தில் பிறந்திருக்காரு.
அதுக்கடுத்து அவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடுனா எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீரன் சின்னமிலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார். ஓடாநிலையில் தங்கி ஆங்கிலேயர் தொடர்ந்து எதிர்த்து போரிட்டார். இது இந்த போரெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னென்ன போர் அப்படின்னா காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையை ஆங்கிலேயர் படையை தோற்கடித்தார். அதுக்கப்புறம் இவரை யார் காட்டி கொடுத்தா அப்படின்னா அவரோட சமையல்காரன் நல்லப்பர் காட்டி கொடுத்தனால 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டாங்க. அது நான் டேட்டு பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன், ஜூலை 31. அடுத்து வேலூர் கழகம் 1806. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ யார் சென்னை மாகாண கவர்னராக இருந்தாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு 1803. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கீழே பாருங்கள், இதுக்கு என்ன உடனடி காரணம் அப்படின்னா அக்னியூ அந்த தோட்டா தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1806 ஜூலை 11 காலையில் 1ஆம் மற்றும் 23ஆம் படப்பிரிவு சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கின. ஃபஸ்ட்டு யார் இதுக்கு பலியானா அப்படின்னா கர்னல் பான்கோட்டு தான் பலியானார். இதை அடக்கியவர் யாருன்னா கர்னல் கில்லஸ்பி. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்க போகிறது திப்புவின் குடும்பம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேலூர்லேருந்து கல்கத்தாவுக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்து 1806 வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று சொன்னது யார்? இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. வி.டி. சவார்கர். அடுத்து பெரும்புரட்சி 1857. இந்த பெரும்புரட்சியில் என்ன முக்கியம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பாரக்பூரில் 1857 மார்ச் 29 வெடிச்சிச்சு. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது எங்கே வெடிச்சிச்சு அப்படின்னா மே 10 மீரட். ஓகேவா? அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய இந்தியாவில் புரட்சி ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஹக்ரோஸ் அவர் ஜான்சி ராணியை ஆக்கிரமித்தார். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 1857 செப்டம்பர் 20 படைத்தளபதி நிக்கல்சன் டெல்லியில் மீண்டும் கைப்பற்றினார். எனவே 2ஆம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தி அங்கே 1862 அவர் இறந்துருவார். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது டெல்லி யார் தலைவர்னு பார்த்துக்கோங்க, கழகத்தை அடைக்கிறது யாருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதிலிருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க நிறையா பேத்துக்கு தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு, அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பின்னாடி கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. 1858 வெளியிட்ட விக்டோரியா மகாராணி பேரறிக்கை, கவர்னர் ஜெனரல் அதன் பிறகு வைசிராய் என்று அழைக்கப்பட்டன. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் வி.டி. சவார்கர் முதல் இந்திய சுதந்திர போர் என்ற தனது நூலில் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என்று விவரித்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே பின்னாடி ஒன்னோடும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4ல் குரூப் 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.